வணக்கம். அதிரடியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். நல்லாட்சி அரசாங்கத்தின் வரைவை அமுல்படுத்த இடமளிக்க முடியாது, மீண்டும் அனுரவை சீண்டும் சரத் வீரசேகர. வெளியிடப்பட்ட கருத்துக்கள். தமிழ் துரோகிகளுக்கு அனுர செய்த சம்பவம். அரசாங்கம் புலம்பெயர் தமிழ் அமைப்பை திருப்திப்படுத்துகிறது, திடீரென கொந்தளிக்கும் மகிந்த தரப்பு. புத்தாண்டு தினத்தில் ஜாலில் இளைஞனுக்கு நடந்த கொடூரம். போதை கும்பல் செய்த பதற வைக்கும் சம்பவம். தனக்குத்தானே குழிவெட்டிக் கொள்கிறது அரசாங்கம், மீண்டும் மீண்டும் அனுரவை சீண்டும் முக்கிய புள்ளி. டக்ளஸ் மீது அடுத்தடுத்து புதிய வழக்குகள். வடமாகாண அதிகாரிகள் பலரிடம் பாயும் விசாரணை. யாழ்ப்பாண உணவகம் ஒன்றில் நூடில்ஸ் வாங்கச் சென்றவருக்கு நூடில்ஸில் கிடந்த உயிருள்ள பொருள். உணவகம் செய்த மோசமான செயல். வெளியான புகைப்படம். தையிட்டி விகாரை உள்ள காணிகள் மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். அடுத்தடுத்து தனது உண்மையான கருத்துக்களை வெளியிட்ட நாகவிகாரையின் விகாராதிபதி. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் இயங்கி வரும் ஹோட்டல் ஒன்றில் கரப்பான் பூச்சி கலந்த உணவு வழங்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தற்போது பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. தகவலின்படி ஒரு குடும்பம் குறித்த ஹோட்டலுக்கு உணவருந்த சென்ற நிலையில் அவர்களுக்கு பரிமாறப்பட்ட நூடில்ஸ் உணவில் கரப்பான் பூச்சி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை உணவு பரிமாறிய ஹோட்டல் ஊழியர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போதும் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சுகாதார பரிசோதக அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் அதன் பெயரில் மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் ஊருகாவற்றுறை நேரந்தனை வடக்கு பகுதியில் மதுபோதையில் இருந்த கும்பல் ஒன்றின் தாக்குதலுக்கு இலக்கான இளைஞரொருவர் படுகாயங்களுடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். புத்தாண்டு தினமான நேற்று முன்தினம் மாலை சுமார் 6 மணியளவில் இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட இளைஞர் அப்பகுதியில் உள்ள கடையொன்றிற்கு பொருட்கள் வாங்க சென்ற போது அவரை வழிமறித்த சிலர் கை மற்றும் பொல்லுகளை பயன்படுத்தி தலை உள்ளிட்ட உடலின் பல பகுதிகளில் கடுமையாக தாக்கியுள்ளனர். தாக்குதலின் போது இளைஞர் கூச்சலிட்டதை அடுத்து சத்தம் கேட்டு அயலவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர். இதனை கண்ட தாக்குதலாளிகள் அங்கிருந்து விரைவாக தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. தலையில் பலத்த காயங்களுடன் மயக்க நிலையில் மீட்கப்பட்ட இளைஞர் முதலில் ஊர்காவற்றுறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சை தேவைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஆரம்ப விசாரணைகளில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் சட்டவிரோதமான மாடுகளை பிடித்து விற்பனை செய்து வந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு இந்த கும்பல் மாடுகளை திருடும் போது பாதிக்கப்பட்ட இளைஞர் அவர்களை கையும் களவுமாக பிடித்து எச்சரித்திருந்ததாகவும் அதற்கான பழி வாங்கும் நோக்கில் இந்த தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட இளைஞரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்றனர். விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக செயற்பட்டு நீண்டகால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றிய முன்னாள் அமைச்சர் தலைவர்களே இன்று இலக்காக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் பேசுகையில் 2026ஆம் ஆண்டு நாடு முழுவதும் வாழும் மக்களுக்காக சிறந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்பதே எங்களின் எதிர்பார்ப்பு. ஆனால் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பங்களித்த அரசியல் தலைவர்களுக்கு எதிராக இன்று போலியான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு அவர்கள் சட்ட நடவடிக்கையின் கீழ் ஒதுக்கப்படுகின்றனர் என்றும் கூறினார். இதேபோன்று விடுதலை புலிகள் அமைப்பிற்கு எதிராக தெளிவான நிலைப்பாட்டுடன் செயற்பட்டு யுத்தம் முடிவடைய உதவிய பிள்ளையான் மற்றும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் அழுத்தத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் சாகர காரியவசம் குற்றம் சாட்டினார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள நிலப்பரப்புகளின் உண்மையான உரிமையாளர்களுக்கு அந்த காணிகள் மீண்டும் கையளிக்கப்பட வேண்டும் என நயினாதீவு நாகவிகாரையின் விகாராதிபதி ஸ்ரீ நவதலகல பதுமகீர்த்தி திஸ்ஸதேரர் வலியுறுத்தியுள்ளார். நேற்றைய தினம் தையிட்டி பகுதிக்கு நேரில் விஜயம் செய்த அவர் அங்கு காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த கருத்தை வெளியிட்டார். தையிட்டி விகாரை தற்போது அமைந்துள்ள காணிகள் தனியாருக்கு சொந்தமானவை என்றும் அந்த நிலங்கள் உரிய உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தையிட்டி விகாரைகள் தற்போது அமைந்துள்ள பகுதிகளை தமக்கு வழங்கினால் விகாரைக்கு சொந்தமான மற்றொரு நிலப்பரப்பிலிருந்து
காணிகளை இழந்தவர்களுக்கு மாற்றுக்காணி வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். இதனிடையே போராட்டங்களில் ஈடுபடும் பொதுமக்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டுமே தவிர அவர்களை அச்சுறுத்தவோ அல்லது அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரவோ கூடாது என்றும் தேரர் வலியுறுத்தினார். தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைத்திருப்பதற்காக அரச தரப்பு புதிய வழக்குகளை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக சட்டப்படி கையளிக்கப்பட்ட துப்பாக்கிகளை பாதாள உலக குழுவினருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அவர் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவரை முன்கூட்டியே பிணையில் விடுவிப்பதற்கான முயற்சிகள் அரச உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் தோல்வியடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் தொடர்பான கடந்த கால மோசடிகள் மற்றும் காணி ஒதுக்கீடுகள் தொடர்பான புதிய குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு மேலதிக வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. குறிப்பாக யாழ்ப்பாணம் தீவக பகுதிகளிலும் கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்திலும் கடல் அட்டை பண்ணைகளுக்காக அரசுக்கு சொந்தமான நிலங்களை வாடகை செலுத்தாமல் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்புகள் சுமார் 4000 ஏக்கர் அளவிலானவை என்றும் அவை முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் அரசுக்கு சொந்தமான காணிகள் முறையற்ற வகையில் பயன்படுத்தப்பட்டமை மற்றும் மாதாந்தம் 100 மில்லியன் ரூபாய் வரை நிதி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் காணி திணைக்கள அதிகாரிகள் மீது எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக முன்னாள் வடமாகாண காணி ஆணையாளர் மற்றும் தற்போதைய வடமாகாண சபை அமைச்சின் செயலாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அரச தரப்பின் தகவலின்படி கடல் அட்டை பண்ணைகளுக்கான நிலங்கள் உரிய முறையில் பிரதேச செயலகங்களூடாக ஒதுக்காமல் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேரடியாக தனது ஆதரவாளர்களுக்கு வழங்கியதாகவும் இந்த நடவடிக்கைகளில் சில அதிகாரிகள் உடந்தையாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்னர் தென்னிலங்கையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட சட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் தற்போது அரசு டக்ளஸ் தேவானந்தாவையும் அவருடன் தொடர்புடைய அதிகாரிகளையும் சட்ட ரீதியாக விசாரிக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக நல்லாட்சி அரசாங்கம் தயாரித்திருந்த வரைவு சட்டத்தை எக்காரணம் கொண்டும் அமுல்படுத்த அனுமதிக்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அந்த வரைவு ஒற்றையாட்சி கொள்கைகளுக்கு முற்றிலும் முரணானதாகவும் சமஷ்டி ஆட்சி முறைமைக்கு வழிவகுக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் சரத் வீரசேகர கூறினார். முதலில் அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது அந்த வரைவு ஒற்றையாட்சி கொள்கைக்கு முற்றிலும் முரணானதாகவும் சமஷ்டி ஆட்சி முறைமைக்கு வழிவகுக்கும் வகையிலேயே அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது சரத் வீரசேகர இதனை சுட்டிக்காட்டினார். இனப்பிரச்சினைக்கு தீர்வாக கூறி அறிமுகம் செய்யப்பட்ட இந்த நடைமுறையில் நிர்வாக ரீதியான பல சிக்கல்கள் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் நல்லாட்சி அரசாங்கம் தயாரித்த புதிய அரசியலமைப்பு வரைவு ஒற்றையாட்சிக்கு எதிரானது என்பதால் அதனை நடைமுறைப்படுத்த ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்றும் சமஷ்டி ஆட்சி முறைமை எதிர்காலத்திலும் உருவாகாது என்றும் அவர் உறுதியாக கூறினார். அரசாங்கம் தன்னையே வீழ்ச்சிக்கு தள்ளும் வகையில் செயற்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மத நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்றிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நாமல் ராஜபக்ச இந்த கருத்தை முன்வைத்தார். கடந்த ஆண்டு முழுவதும் தேசிய மக்கள் சக்தி பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் அந்த காலப்பகுதி பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமங்களை ஏற்படுத்தியதாகவும் நாமல் ராஜபக்ச கூறினார். மேலும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் விதிக்கப்பட்ட கடுமையான வரிகள் மக்களின் வாழ்வை சகிக்க முடியாத நிலைக்கு கொண்டு சென்றதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். சமீபத்தில் ஏற்பட்ட பேரழிவில் உயிர்களை காப்பாற்றுவதற்காக வாய்ப்புகள் இருந்த போதும் அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியதாகவும் அதேபோல் பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ச பல குடும்பங்கள் தங்களின் வீடுகள் மற்றும் வாழ்வாதாரங்களை இழந்து நிச்சயமற்ற சூழலில் தங்குமிடங்கள் மற்றும் தற்காலிக முகாம்களில் புத்தாண்டை எதிர்கொண்டதாகவும் கூறினார். பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க முடியும் என ஜனாதிபதி உறுதியளித்திருந்தாலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அரசாங்கம் உடனடியாக இழப்பீடு வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும்
இடம்பெயர்ந்த குடும்பங்களை அவர்களது சொந்த வீடுகளில் மீள்குடியேற்றுவதற்கான அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இறுதியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற வகையில் மக்களுக்கான பொறுப்புகளை தொடர்ந்தும் நிறைவேற்றுவோம் எனவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.